வணக்கம் உறவுகளே. சிம்பு என்கிற சிலம்பரசன் தமிழ் சினிமாவில் உள்ள ஹீரோக்களில் இன்றும் முன்னணியில் உள்ள ஒரு நட்சத்திரம்தான். டி ராஜேந்தர் உஷாவின் மூத்த புத்திரன் இவருடன் தம்பி குரலரசனும் தங்கை இலக்கியாவும் பிறந்தார்கள். 9/2/1983 சிம்பு பிறந்தார். இப்பொழுது அவருக்கு 43 வயதுக்கு மேலாகிறது. பல காலமாக சொல்லப்போனால் குழந்தையில் இருந்தே சினிமா துறையில் அவர் இருக்கிறார். 1984 அவர் 9 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே டி ராஜேந்தர் டைரக்ட் செய்த உறவை காத்த கிளி படத்தில் நடித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பல படங்களில் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்தார். இவர் சென்னையில் தான் படித்தார். லயோலா கல்லூரியில் பட்ட படிப்பை முடித்தார். இவர் 2002 காதல் அழிவதில்லை என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படத்தை தாயார் உஷா தான் தயாரித்திருந்தார். லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பாட்டை பாடி தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் தனதாக்கி கொண்டார் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் உறவுகளே. இப்படி வளர்ந்து வரும் நாயகனாக இருந்த அவர் மன்மதன் என்ற படத்தின் மூலம் ஒரு பிளே பாய் கேரக்டரில் நடித்து அந்த பாத்திரத்தை மக்கள் மனதில் பதிய வைத்தார். தொடர்ந்து தொட்டி ஜெயா என்ற படத்தில் நடித்தார். அற்புதமாக நடித்திருந்தார். அதில் ஒரு கேங்ஸ்டராக நடித்தார். அந்த பாத்திரமும் மக்கள் மத்தியில் பதிந்தது. இப்படி தனது நடிப்பு திறமையை நிரூபித்து வருகையில் சரவணன், வெல்லவன், சிலம்பாட்டம் போன்ற படங்களில் நடித்தார். இந்த வெல்லவன் படத்தில் நடித்த காலகட்டத்தில் தான் சிம்பு நயன்தாரா காதல் பெரிதாக பேசப்பட்டது உறவுகளே. இருவரும் காதலித்தார்கள், பழகி கொண்டார்கள், முத்தங்கள் பரிமாறப்பட்டன. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த காதல் நிறைவேறவில்லை. இதனால் சிம்பு ரொம்பவே மனம் உடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ அதன் பிறகு நயன்தாராவின் வாழ்க்கை பாதை மாறிவிட்டது. அவர் இன்று 2 குழந்தைக்கு தாயாகி தனது குடும்ப வாழ்வில் பயணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் சிம்புவுக்கோ இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கவலை அவரது அப்பா அம்மாவுக்கு தொடர்ந்து இருந்த வண்ணம்தான் இருக்கின்றது உறவுகளே. தொடர்ந்து தனது கரியரில் கவனம் செலுத்திய சிம்பு 2010 விண்ணை தாண்டி வரவாயா என்ற படத்தில் திரிஷாவுடன் நடித்தார். அந்த படத்தில் கார்த்திக் என்ற பாத்திரத்தில் அற்புதமாக பொருந்தி நடித்திருப்பார். அந்த படத்துக்கு பிறகுதான் இதுவரை காலமும் சிம்புவை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாத பல தமிழ்நாட்டு ரசிகர்கள் எல்லாம் சிம்புவை நீ நடிகன் தாண்டா என்று ஒப்புக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு கார்த்திக் என்ற அந்த பாத்திரம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் அப்படியே பிடித்து போனது உறவுகளே. தொடர்ந்து வானம், ஒஸ்தி, போடா போடி, வாலு, இது நம்ம ஆளு இப்படியான படங்களில் நடித்து தனது இருப்பை தக்க வைத்து கொண்டார். அச்சம் என்பது மடமையடா என்ற படத்தில் மீண்டும் தான் ஒரு ரொமான்டிக் ஹீரோ என்பதை நிரூபித்தார். பிறகு ட்ரிபிள் ஏ வந்தா ராஜாவைத்தான் வருவேன் இப்படியான படங்களில் எல்லாம் நடித்து கொண்டுதான் இருந்தார். இதற்கிடையில் ஹன்சிகாவுடன் நடிக்கையில் மீண்டும் காதல் அரும்பியது. ஹன்சிகாவின் அம்மா இந்த காதலை விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டது. இதனால் ஹன்சிகா சிம்பு காதல் வெற்றி பெறவில்லை. மீண்டும் சிம்பு மனம் நொந்து போனார். இப்படி சிம்புவுக்கு நல்ல காதல் வாய்க்கிறது, ஆனால் அது சரியான கிளைமேக்ஸில் முடிவடையவில்லை என்று ஒரு முத்திரை சிம்பு மேல் குத்தப்படுகிறது. இவனுக்கு ஏதோ ஒரு இடத்தில் நல்ல மச்சம் இருக்கிறது, அதனால் தான் அழகான பெண்கள் எல்லாம் இவருடன் காதல் வசப்படுகிறார்கள். ஏனோ அது வெற்றி அளிக்கவில்லை, வெற்றி அளிப்பதும் இல்லை என்று ஒரு கருத்து நிலவுகிறது. தந்தை டி ராஜேந்திரருக்கு ஜாதகத்தின் மேல் நிறைய நம்பிக்கையும் இருக்கிறது உறவுகளே. அவருக்கு தெரிந்திருக்கும் சிம்புவின் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று. ஆனால் அவர் வெளியில் அதை சொன்னதில்லை உறவுகளே. தந்தை மாதிரி இவரும் பல துறைகளில் வல்லவர்.
சிம்பு நல்லாக பாடக்கூடியவர் உறவுகளே. நல்லாக கவிதை எழுதுவார், டைரக்ட் செய்வார், நல்லாக பாடக்கூடியவர். இவர் பாடிய பாடல்கள் லூசு பெண்ணே, எவண்டி உன்னை பெற்றான், வேர் இஸ் த பார்ட்டி போன்ற பாடல்கள் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் இவரது பாடல்களில் வரிகள் பெண்களை கொச்சைப்படுத்துவதாக அமைவதாக இவர் மீது கோவையில் வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கையும் அவர் சந்தித்தார் உறவுகளை. இப்படி சிம்பு வளர்ந்து வருகையில் மாநாடு திரைப்படம் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்து மீண்டும் அவரை பெரிய ஹீரோக்கள் வரிசையில் சேர்த்து கொண்டது உறவுகளே. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் சிம்பு வெயிட் போட்டார். அந்த வெயிட்டை குறைப்பதற்காக லண்டனில் வந்து பயிற்சி எல்லாம் மேற்கொண்டார் என்ற செய்திகள் வந்தன. பிறகு கொஞ்சம் உடல் நிறைய குறைத்து கொண்டார். இப்படி சிம்பு தொடர் சர்ச்சைகள் சிக்கிக்கொண்டு இருக்கிறார். பல காதல்களில் மாட்டுகிறார், வெற்றி அளிக்கவில்லை. இப்படி அவருக்கு நிறைய பிரேக்கப்புகள் வருவதால் அவர் மனமுடைந்து அவருக்கு பெண்களை இப்போ பிடிப்பதில்லை, அதனால் அவருக்கு கல்யாணம் செய்யும் எண்ணம் இல்லை என்றெல்லாம் சினிமா துறையிலும் அவரது ரசிகர்கள் மத்தியிலும் பேச்சு உண்டு உறவுகளே. பெண்களை பிடிக்காது என்று அவரிடம் கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, என்னை புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை நான் சந்தித்தால் எனக்கு மணந்து கொள்வதில் எந்த ஆட்சேபனும் இல்லை, அதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்விக்கு நான் நல்லவனாய் இருந்தால் எனக்கு என்ன சிலையா வைக்க போறீர்கள் என்று சிரித்து கொண்டே பதில் சொல்லி நழுவி விடுவாராம். எப்படியாயிருந்தாலும் டி ராஜேந்திரன் மகன் சிம்பு சினிமாவிலும் ஜெயிச்சு அவரது வாழ்க்கையிலும் சரியான துணை அமைந்து ஜெயிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உறவுகளே.